கள்ள உபதேசம்னா என்ன? கள்ள உபதேசத்தை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காட்டுக்குள்ள மாடுகள் எல்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சாம். ஒரு சிங்கம் வேட்டையாடும்படியா அந்த மாட்டு மந்தைக்குள்ள மெதுவாக நுழைஞ்சிச்சான். ஆனால் எல்லா மாடுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த சிங்கத்தை முட்டி துரத்திடுச்சிங்களாம். சிங்கம் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்துச்சாம். அந்த வழியா ஒரு நரி வந்துச்சாம். நரி இந்த சிங்கத்தை பார்த்து, என்ன சிங்கராஜா, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான். இந்த மாட்டு மந்தைக்குள்ள வேட்டையாடலான்னு போனேன், ஆனா அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை முட்டி துரத்திடுச்சிங்க அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். அப்படியா ராஜா? ராஜா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் போய் ஒவ்வொரு மாடா உங்ககிட்ட அனுப்புறேன், நீங்க அதை ஈஸியா வேட்டையாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு மாடுலையும் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நரி சொல்லிச்சான். அதற்கு சிங்கம், ஓ தாராளமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நரி அந்த மாட்டு மந்தைக்குள்ள போயிட்டு ஒரு மாட்டோட காதுல போய் இப்படி சொல்லிச்சான், நான் பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வந்தேன், அங்க பச்சை பசேல்னு புல்லுங்கள்லாம் இருக்கு, பக்கத்துல தண்ணியும் இருக்கு, நீ வரியா, நாங்க உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். பச்சை பசேல்னு புல்லு, தண்ணி, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மாடுக்கு ஆசை வந்துருச்சான். உடனே அந்த நரி கிட்ட, நான் வரேன், என்னை எங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு நரி அந்த மாட்டை கூட்டிட்டு போச்சான். கொஞ்ச தூரம் போன உடனே நரி ஒரு சிக்னல் கொடுத்துச்சான். அங்க பசியோட பதுங்கி இருந்த சிங்கம் உடனே பாஞ்சு வந்து அந்த மாட்டு மேல தவ்வி அதை கடிச்சு அது ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அதை கொன்று சாப்பிட்டுடுச்சான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நரிக்கும் கொடுத்துச்சான். மறுநாளும் அதே போல அந்த நரி மாட்டு மந்தை கிட்ட போயிட்டு ஒரு மாட்டோட காதுல அதே போல சொல்லிச்சான். அந்த மாட்டுக்கும் அதே ஆசை வந்துருச்சான். பச்சை பசேல்னு புல்லு, தண்ணி இதெல்லாம் கேட்ட உடனே அதை சாப்பிடணும்னு அந்த மாட்டுக்கு ஆசை வந்துருச்சான். உடனே அந்த நரி பின்னாடியே போச்சான். கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க பதுங்கி இருந்த சிங்கம் பாஞ்சு வந்து அந்த மாட்டை கடிச்சு அது ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நரிக்கு கொடுத்துச்சான். இதே போல தினமும் ஒவ்வொரு மாடா இந்த நரி கூட்டிட்டு வர இந்த சிங்கமும் ஒவ்வொரு மாடா அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இந்த கதையிலிருந்து என்ன நாம கத்துக்கிறோம்னா, மந்தை என்பது சபையை குறிக்குது, நரி கள்ள உபதேசத்தை குறிக்குது, சிங்கம் சாத்தான குறிக்குது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்னு கள்ள உபதேசத்தை குறித்து தான் சொல்லியிருக்காரு. கள்ள உபதேசம் என்பது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து சாத்தானிடமாக திருப்புவதுதான் கள்ள உபதேசம். உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பின்னாக ஓடினால் நாம் கள்ள உபதேசத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம்.